தொடர்ந்து நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது முதுகு வலி, கழுத்து வலி, இரத்த ஓட்டக் குறைபாடு, மெட்டாபாலிசம் தளர்ச்சி போன்ற சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. மேலும் இது உடற்கட்டமைப்பை பாதிக்கும். சரியான உட்காரும் முறை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். நாள் முடியும் போது உங்கள் உணர்வும் சக்தியும் எப்படி மாறியிருக்கும் என்பதை கவனிக்க மறந்துவிடாதீர்கள். அந்த வகையில் நீங்கள் எப்படி சரியாக அமர வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். முதுகு வலி வரும். பேக் பெயின் அக்கர்ஸ். சோகஸ்மெலி தொடர்ந்து தவறான முறையில் அமர்வதால் முதுகுத்தண்டில் அழுத்தம் ஏற்பட்டு வலி உருவாகும். இடைநடுக்கு வலிப்பு. இன்டர்மிட்டன்ட் சீசர். சோகஸ்மெலி கால்களை எப்போதும் மடக்கி அமர்வது இரத்த ஓட்டத்தை குறைத்து இடைநடுக்கு பகுதியில் வலியை ஏற்படுத்தும். மெட்டாபாலிசம் பாதிப்பு. மெட்டபாலிசம் எஃபெக்ட். சோகஸ்மெலி நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதால் எடை மற்றும் கொழுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும். நிமிர்ந்து அமர்தல் அவசியம். It is necessary to sit upright. சோகஸ்மெலி முதுகு நேராகவும் தோள்கள் சாயாமல் நிமிர்ந்து அமர்வது மிக முக்கியம். கால்கள் தரையில் தொட வேண்டும். Feet should touch the ground. சோகஸ்மெலி கால்கள் தரையை நன்கு தொடும்படி சரியான முறையில் வைக்கப்பட வேண்டும். லேசாக மடக்கலாம். முழுமையாக அமருதல். ஃபுல் சிட்டிங். சோகஸ்மெலி இருக்கையின் முனையில் அமராமல் முழுமையாக அமர வேண்டும். அப்போதுதான் இடுப்பும் முதுகும் ஒத்துப்போகும். மிதமான இடைவெளி. மாடரேட் கேப். சோகஸ்மெலி ஒவ்வொரு 30-40 நிமிடத்திற்கு ஒருமுறை எழுந்து நடக்க வேண்டும். இது உடல்நலத்துக்கு மிகுந்த பயன் தரும். பொறுப்பு துறப்பு. இந்த கட்டுரை பொது தளத்தில் அல்லது நிபுணர்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. இக்கட்டுரையில் குறிப்பிட்டு இருப்பதை கடைபிடிக்கும் முன் உங்கள் குடும்ப மருத்துவர் அல்லது நிபுணரை அணுகி ஆலோசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜீ மீடியா இந்த தகவல்களுக்கு பொறுப்பேற்காது.